என்ன உளறல் நிதி, தவளை போல தவழ்ந்து போய் செம்ம ஃபார்மில் சிஎம் விஜய். ஸ்ரீவைகுண்டம் விவகாரத்தில் கருத்து தெரிவித்து உதயநிதி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் சமத்தியா தாவேக்கவிடம் வாங்கியிருக்கும் சம்பவம், அதுவும் ஒரே நேரத்தில் இருவரை வெச்சு செய்துவிட்டது தாவேக்க என்றுதான் சொல்ல வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் முதல்வர் விஜய் ரசிகையான பெண் ஒருவர் ஆளும் கட்சி தாவேக்க நிர்வாகிகளால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன் கட்சியைச் சேர்ந்த தாவேக்க ஆட்களே பாலியல் வன்கொடுமை செய்தால் பாதிக்கப்பட்ட பெண் மீது நடவடிக்கை எடுக்கிறார். ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் செய்யதான் சிங்கப்பெண் பிரிவை முதலமைச்சர் உருவாக்கினாரா? இந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, உங்களை திரையில் ரசித்து வளர்ந்த பெண்ணுக்கு உங்கள் ஆட்சியில் உங்கள் கட்சியினரால் நடைபெற்றுள்ள இந்த கொடுமைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளதை உணர்கிறீர்களா என முதல்வர் விஜயை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருவருக்கும் பதிலடி கொடுத்திருக்கும் தாவேக்க, ஸ்ரீவைகுண்டம் விவகாரத்தில் புகார் பெற்ற உடனேயே அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்து விரைந்து நடவடிக்கை எடுத்ததை நாடே அறியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கவே இயலாது. காரணம், இது மக்கள் விரும்பும் முதல்வரான நம் வெற்றி தலைவரின் அரசு. இன்னும் சொல்ல போனால் இது மாடர்ன் மண்நீதி சோழன் அரசு. தப்பு செய்தவர் யாராக இருந்தாலும் எத்தகைய நிலையில் இருந்தாலும் தண்டிக்கப்படுவது உறுதி. அதே சமயத்தில் குற்றத்தில் சம்பந்தப்படாதவர்கள் பாதிக்கப்படாத வகையில் நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் உறுதி என தெரிவித்துள்ள தாவேக்க, நியாயமான நீதியை வழங்காமல் மனசாட்சியை குப்பையில் வீசிவிட்டு குப்புறப்படுத்து கிடந்த பவளவிழா பாப்பா அரசென்று இந்த அரசு. உண்மை என்பது உப்புக்கு கூட இந்த உதறல் நிதியிடம் இருக்காது என்பது உயர்தனி உண்மை. இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழக கொடூர சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சதிகாரர் யார் அந்த சார் என்று இப்போதாவது அல்லது எப்போதாவது உளறல் நிதி உண்மை நிதியாக பேச தயாரா? பொள்ளாச்சி படுபயங்கர சம்பவத்தில் பச்சோந்தி போல நிறம் மாறி நீதியை குழிதோண்டி புதைத்து தீர்ந்து போன சக்தி போலவா நம் அரசு இருக்கிறது? இல்லவே இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நமது அரசு ஒருபோதும் சகித்து கொள்ளாது என்பது மக்களுக்கும் நன்றாகவே தெரியும். மக்களுக்கு நமது அரசின் மீது இருக்கும் இந்த நல்ல புரிதலை பார்த்து தாங்க முடியாத பொறாமையில்தான் தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் புகைச்சல் விட ஆரம்பித்துள்ளன. அறிவாலயத்தில் எழுதப்படும் அறிக்கைக்கு கண்ணை மூடிக்கொண்டு தவளை போல தாவி தாவி தவழ்ந்து போய் தத்தோம் தன்கினத்தோம் இசைக்கிறது தீர்ந்து போன சக்தி. அறிவாலய மியூசிக்கிற்கு அடிமையாகி டான்ஸ் ஆடும் ஆளாக மாறி மக்கிப்போன தீர்ந்து போன சக்தியும், தீர்ந்து போன சக்தியின் தீம் மியூசிக்கிற்கு கீபோர்டு வாசிக்கும் குறுக்கு நிதியும் பொறாமையில் புகைவிட்டு பொய்ப்புலம்பல் புகார் வாசிப்பது ஏன் என்று மக்களுக்கே தெரியும். ஆட்சி அதிகாரம் பறிபோன ஆத்திரத்தில் இருக்கும் சித்தரஞ்சன் சாலையின் சிநேகத்தால் சிலுவம்பாளையத்திலும் கபீம் குபீம் காமெடி அரசியல் மற்றும் காண்டு அரசியலின் கதறல் சத்தம் கேட்பது வாடிக்கையாகிவிட்டது. மே 4ஆம் தேதியில் இருந்து இவர்களின் இயல்பும் இரவு பகலும் தலைகீழாக மாறிவிட்டதால் தடுமாற்றத்தில் தவறான தகவல்களையே தந்து கொண்டுள்ளனர். இப்படியே செய்து கொண்டிருந்தால் இவர்கள் இருவரின் கூப்புக்காலம் கூடிக்கொண்டே போகும் என்பதில் சந்தேகமே இல்லை.